வணக்கம். ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியினுடைய கொலைக்கு காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி வதோரா ஞாயிற்றுக்கிழமை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக உலகின் தலைவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களால் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் தலைமை குறிவைத்து படுகொலை செய்யப்பட்டு ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது வெறுக்கத்தக்கது மற்றும் வலுவான கண்டனத்திற்குரியது என்று கூறியிருக்கிறார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக சாடிய இவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு முன்பாக திறமையாக நடந்து கொண்ட பிரதமர் பாதிக்கப்பட்ட நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களையும் பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வர அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வார் என்று நம்புவதாக கூறியிருக்கிறார்கள். ஜனநாயக உலகினுடைய தலைவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களால் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டினுடைய தலைமை குறிவைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதும் ஏராளமான அப்பாவி மக்களை கொன்றதும் வெறுக்கத்தக்கது. அதற்கான காரணம் ஏதுவாக இருந்தாலும் கடுமையான கண்டனத்திற்குரியது என்று பிரியங்கா காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். பல நாடுகள் இப்போது மோதலுக்கு இழுக்கப்பட்டிருப்பது துயரமாகி இருக்கிறது என்று கூறிய அவர் உலகிற்கு அமைதி தேவை என்றும் இனி தேவையற்ற போர்கள் அல்ல என்றும் கூறியிருக்கிறார். கண்ணுக்கு கண் என்பது உலகம் முழுவதையும் குருடாக்கும் என்ற மகாத்மா காந்தியினுடைய வார்த்தைகளை இதற்கு பொறுப்பானவர்கள் நினைவில் கொள்ளுவது என்று அவர் கூறியிருக்கிறார். இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அதிபர் ட்ரம்ப் முன்மனதார பாராட்டியதைப் போலவே பாதிக்கப்பட்ட நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களையும் பாதுகாப்பாக வீடு திரும்ப கொண்டு வர நமது பிரதமர் எல்லா முயற்சிகளை மேற்கொள்வார் என நம்புகிறேன் என்று பிரியங்கா காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக சனிக்கிழமை நடைபெற்ற காங்கிரஸ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களை கண்டித்து இந்திய அரசாங்கம் பகைமையை முடிவுக்கு கொண்டு வந்து மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து இந்தியர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய உதவுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பகைமைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கவலை தெரிவித்ததுடன் அங்கு வசிக்கும் அனைத்து இந்தியர்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறது. சனிக்கிழமையன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கின. ட்ரம்ப் ஈரானிய பொதுமக்களை தங்கள் விதியின் கட்டுப்பாட்டை கைப்பற்றவும் 1979 முதல் தங்கள் நாட்டை ஆண்ட இஸ்லாமிய தலைமைக்கு எதிராக எழுச்சி பரவும் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கமேனியினுடைய கொலைக்கு அல்லது அதற்கு உத்தரவாதத்தை ஏற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கண்டிப்பாக அதனை பொறுப்பேற்றுக் கொண்டு இதற்குரிய முடிவுகளையும் இந்த போரையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்துமாறும் இந்தியர்களை உடனடியாக பாதுகாப்பு இடங்களுக்கோ அல்லது இந்தியாவில் திரும்ப கொண்டு வருவதற்கான வழிகளை உடனடியாக செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தற்போது எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.